வணக்கம். காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பேரணியை நடத்த நாளொன்றிற்கு 100 மில்லியன் தேவை. ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பாடசாலை விடுமுறையா? வெளியான தகவல். சஜித்திற்கு ஆதரவு குறித்து எந்த குழப்பமும் இல்லை. சுமந்திரன் தெரிவிப்பு. அரசு உத்தியோகஸ்தர்களை மிரட்டியதா தேசிய மக்கள் சக்தி? ஆரம்பமாகும் விசாரணை. ஜேவிபியினர் மீண்டும் கலவர கால பகுதியை உருவாக்க முயற்சி. மனுஷ குற்றச்சாட்டு. சீனாவில் மனித மூளையை பாதிக்கும் புதிய வைரஸ் கண்டுபிடிப்பு. அனுரவின் பிரத்யேக செயலாளர் பதவிக்கு ரணில் ஆசைப்படுகின்றார். தொடர்வென விரிவான செய்திகள். இலவசமாக நடத்தப்பட்ட பகிரங்க விவாதத்தில் கலந்து கொள்ளாத ரணில், அனுர, சஜித் நாமல் ஆகியோர் நாடு முழுவதும் அதே தினத்தில் மக்கள் பேரணிகளை நடத்துகின்றார்கள். பேரணிகளை நடத்த நாளொன்றுக்கு 100 மில்லியன் ரூபாய் தேவைப்படுகின்றது. இவர்களுக்கு மாத்திரம் எங்கிருந்து பேரணிகளுக்காக பில்லியன் கணக்கில் பணம் கிடைக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இவ்வளவு பணம் கிடைக்கின்றது என்றால் மக்களை யாரிடமாவது காட்டிக் கொடுத்திருக்க வேண்டும். எனவே இந்த பணத்தொகை எங்கிருந்து கிடைக்கின்றது என்பதற்கும் பணத்தை வழங்குபவர்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகின்றார்கள் என்பதற்கும் அவர்கள் பதில் வழங்க வேண்டும் என சர்வசன அதிகாரம் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜேவீர தெரிவித்தார். பேரணிகளுக்கு மக்களை திரட்டும் பணிக்காக பஸ் மேனேஜர் என்ற புதிய தொழில் வாய்ப்பும் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுவே எமது நாட்டில் உள்ள அரசியல் கலாச்சாரமாகும். நேற்று நாடு முழுவதும் 4 பேரணிகளை நடத்திய 4 வேட்பாளர்களுக்கும் விவாதத்துக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த விவாதத்தை சகல தொலைக்காட்சிகளும் நேரடி ஒளிபரப்பு செய்தன. 22 மில்லியன் மக்களும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ₹1 கூட செலவு செய்ய வேண்டியும் இருக்கவில்லை. அந்த மேடைக்கு வந்து அவர்களின் வேலை திட்டங்களை முன்வைக்க மாத்திரமே இருந்தது. எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் என்று நானும் அவர்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருந்தேன். சகலருக்கும் முதலில் நான் அங்கு சென்று விட்டேன். ஆனால் யாரும் அங்கு வந்திருக்கவில்லை. உண்மையில் இவர்களின் வேலை திட்டத்தை வெளிப்படுத்துவதே அவசியமாக இருந்திருக்குமாக இருந்தால் அந்த பேரணிகளுக்கு அப்பாவி மக்களை அழைத்து வந்து ட்ரோன் கேமராக்களின் மூலம் ஆட்களின் எண்ணிக்கையை காட்டாமல் தமக்கென ஒரு கொள்கை இருக்கின்றது, வேலை திட்டம் இருக்கின்றது, தமது வேலை திட்டமே சிறந்த வேலை திட்டம் என்பதை நாட்டு மக்களுக்கு கூறுவதற்கு இருந்த வாய்ப்பை நிராகரித்து விட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது குறித்து இன்னும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் கோரிக்கையை ஆராய்ந்து பாடசாலை விடுமுறை தொடர்பான திட்டமிடல்கள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சு தெரிவித்துள்ளது என செய்தி வெளியாகியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தேசிய தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஊடகம் ஒன்று வினவிய போது வாக்கெண்ணும் நிலையங்களை தயார்படுத்தும் நடவடிக்கைகள் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நிறைவடைந்த பின்னர் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படவுள்ள பாடசாலைகளை எதிர்வரும் 19 மற்றும் 20 திகதிகளில் தயார்படுத்த தற்போது திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தேசிய தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதுகுறித்து கல்வி அமைச்சுடன் கலந்துரையாடி இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக தமிழரசு கட்சி எடுத்த தீர்மானத்தில் எந்தவித குழப்பமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம்.ஏ. சுமந்திரன் தமது எக்ஸ் தளத்தில் இந்த விடயம் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக கடந்த செப்டம்பர் 1 முடிவெடுக்கப்பட்டது. வவுனியாவில் இதனை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. எனவே நான் உட்பட எமது கட்சியின் ஒவ்வொரு உறுப்பினரின் நிலைப்பாடும் அதுதான். அந்த நிலைப்பாடு குறித்து எந்த குழப்பமும் இல்லை என பதிவிட்டுள்ளார். இலங்கை ஜனாதிபதி தேர்தல் இம்மாதம் 21 நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தபால் மூல வாக்களிப்பின் போது தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்குமாறு பல அரசு உத்தியோகஸ்தர்களை அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடகஸ்தோட்டை போலீஸ் நிலைய அதிகாரி ஒருவரே அவ்வாறு அச்சுறுத்தியதாக கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டின் பிரதானி சட்டத்தரணி திலின பெர்னாண்டோவினால் தேர்தல் ஆணையாளர் மற்றும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ஆகியோரிடம் இது தொடர்பில் முறைப்பாடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது.
மேலும் வாக்குப்பதிவில் செல்வாக்கு செலுத்துவது தேர்தல் விதிகளை மீறும் செயல் என்பதால் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த முறைப்பாட்டில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இசைக்குழுக்கள் மற்றும் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவதன் மூலம் 88, 89 போன்றதொரு சூழலை மீண்டும் உருவாக்க ஜேவிபி முயற்சிப்பதாக ஜனாதிபதியின் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் தொடர்பிலான ஆலோசகர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாங்கள் நேற்று காலையில் பிரச்சாரம் செய்தோம். 14,000 இடங்களில் ஜனாதிபதிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்யப்பட்டது. காலையில் வீடு வீடாக ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் செய்ய கஸ்பேவா டிப்போவில் 25 பேருந்துகள் முன்பதிவு செய்து அதில் பொதுமக்களை ஜேவிபியினர் அழைத்து வந்துள்ளனர். ஜேவிபியின் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் என்று கூறிக்கொண்டு நாடு முழுவதிலும் உள்ள மக்களை அழைத்து வந்து காலையில் பிரச்சாரம் செய்கின்றனர். இவ்வாறுதான் அவர்களால் போலி மக்கள் அலை உருவாக்கப்பட்டுள்ளது. எனவே காலையில் இருப்பவர்கள் யாரும் முட்டாள்கள் இல்லை என நான் அவர்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன். இதனை ஊடகங்கள் ஆராய்ந்து பொதுமக்களுக்கு சரியான தகவல்களை வழங்க வேண்டும். பிரபல இசைக்குழுவான மரியன்ஸ் இசைக்குழுவின் ரோசாலா ஒரு பாடலை மாற்றி பாடியுள்ளார். இதனால் அந்த இசைக்குழுவுக்கு மன்னிப்பு கேட்கும்படி அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்களுக்கு உண்மையை கூற வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை. வடக்கிற்கு சென்று தென்னிலங்கை மக்கள் தேர்தலில் ஒருமித்த கருத்தை கொண்டுள்ளதாகவும் அதனை வடக்கில் உள்ள மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளார். வடக்கு மக்கள் மாத்திரம் அந்த தீர்மானத்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கும் போது தென்பகுதி மக்கள் எவ்வாறு செயற்படுவார்கள் என்பது தமக்கு தெரியாது எனவும் அச்சுறுத்துகின்றார். ஜேவிபியின் பேரணிக்கு சென்ற ராணுவ அதிகாரியை அச்சுறுத்தும் வீடியோக்களை பார்த்திருக்கின்றோம். இவ்வாறான அச்சுறுத்தல்களை விடுத்து மீண்டும் 88, 89 போன்ற சூழ்நிலையை உருவாக்க முயற்சிக்கின்றனர். அதன் மூலம் ஒரு பேரழிவை உருவாக்க பார்க்கின்றார்கள். இதை நாட்டு மக்கள் சிந்தனை செய்ய வேண்டும். இது போன்ற விடயங்களில் தேர்தல்கள் ஆணைக்குழு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். சீனாவில் மனித மூளையை பாதிக்கும் புதிய வைரஸை சீன விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து அதற்கு வெட்லேண்ட் வைரஸ் என்று பெயரிட்டுள்ளனர். இந்த புதிய வைரஸ் உண்ணி கடித்தால் மனிதர்களின் மூளை பாதித்து நரம்பு மண்டலத்தை முற்றிலும் முடக்குகிறது. இந்த வைரசுக்கு தற்போது சிகிச்சை இல்லை எனவும் மேலும் நுண்ணுயிர் எதிர்ப்புகள் இந்த வைரஸை பலவீனப்படுத்த முடியாது என்றும் கூறப்படுகின்றது. சீன மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் இந்த புதிய வைரஸை பற்றி முதலில் 2019 அறிந்திருந்தனர். சீனா மங்கோலியாவில் இத்தொற்றினால் பாதிக்கப்பட்ட 61 வயதான முதல் நோயாளியை அடையாளம் கண்டுள்ளனர். இதன்போது இந்த வைரஸ் தொற்றுக்கு காய்ச்சல், தலைவலி, வாந்தி போன்ற அறிகுறிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. தீர்மானம் மிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் இருப்பது சில தினங்களே என்பதால் வேட்பாளர்கள் தங்கள் பிரச்சார பணிகளை சிறப்பாகவே மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தோற்றுப்போவதை ஏற்றுக்கொண்டதாகவும் அனுரகுமார திசாநாயக்கவின் பிரத்யேக செயலாளராக வருவதே ரணிலின் விருப்பம் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தற்போதைய ஜனாதிபதியின் பொழுதுபோக்கு தபால் காரியாலயத்தை விற்பதுதான். இந்த நுவரேலியா தபால் காரியாலயத்தை கூட விற்பதற்கு கூட முயற்சிக்கின்றார். எனினும் 21ஆம் தேதி வெற்றியின் பின்னர் நான் நுவரேலியாவுக்கு வருவது தபால் நிலையத்தை விற்பதற்காக அல்ல, லயன் அறைகளுக்குள் மட்டுப்படுத்தப்பட்ட தோட்ட தொழிலாளர்களை மற்றும் வேலையில்லாமல் இருக்கும் இளைஞர்களை சிறு தோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவேன். இப்போதும் கூட ஜனாதிபதியும் அனுரகுமாரவும் இணைந்து என்னை தோற்கடிக்க பணத்தை செலவழித்து வருகின்றனர். யார் என்ன செய்தாலும் பொதுமக்கள் என்னை வெற்றி பெறச் செய்வார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார்.